ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். ஸ்ரீலங்காவுக்கு இடையான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் போட்டி வர சனிக்கிழமை 27ஆம் தேதி இரவு 7 மணிக்கு இலங்கையில் நடைபெற இருக்கிறது. முதன்முறையாக இந்திய அணிக்கு T20 கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. துணை கேப்டனாக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதே அணியில ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டரா களம் இறங்குறாரு. இதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் கேப்டன் பதவி ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்தாரு கௌதம் கம்பீர். அவருடைய முதல் முறையான பயிற்சியாளர் பதவியில இருந்து தொடங்கப்பட இருக்கிறது முதல் T20 தொடர். இதுல சூரியகுமார் யாதவ் தலைமையில களமிறங்க போற அந்த பிளேயிங் 11 பத்தின ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை பத்தின ஒரு வீடியோவை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இலங்கைக்கு எதிராக களமிறங்க போற அந்த பிளேயிங் 11 அணி இதுதான். தற்போது இது குறித்து கௌதம் கம்பீர், அஜித் அகர்கர் மற்றும் சூரியகுமார் யாதவ் தெரிவித்து இருக்கும் ஒரு தகவல். இதுல ஓபனரா சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் களமிறங்குறாங்க. ஒன்டவுன் இடத்துல சூரியகுமார் யாதவ், கீப்பரா ரிஷப் பண்ட் 4வது இடத்துல களமிறங்குறாரு. ரிங்கு சிங் 5வது இடத்துலையும், 6வது இடத்துல ஹர்திக் பாண்டியா, 7வது இடத்துல சிவம் துபே களமிறங்குறாரு. ஒரு ஆல்ரவுண்டரா சிவம் துபேவுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 8வது இடத்துல அக்ஷர் பட்டேல், 9வது இடத்துல ரவி பிஷ்னாய், 10ல முகமது சிராஜ் களமிறங்குறாரு. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான தொடரில் இவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு இருந்தது. அவருக்கு இந்த தொடரில் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஆசிய கோப்பையில இலங்கையில நடைபெற்ற இறுதி போட்டியில மிக அற்புதமாக பந்து வீசியும் இருந்தாரு முகமது சிராஜ். இலங்கை அணியை 50 ரன்ல சுருட்டுவதற்கு இவருடைய பங்களிப்பு அதிகமாகவே இருந்தது. அதன் காரணமா இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 11வது இடத்துல ஹர்தீப் சிங் களமிறங்குறாரு. இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் இலங்கைக்கு எதிரான முதல் T20 போட்டியில களமிறங்க போற இந்திய அணி அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.